வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. வளர்ச்சி, கட்சி வளர்ச்சி இதெல்லாம் பார்த்து சில பேருக்கு பொறாமை ஏற்பட்டு விட்டேனா பார், நீ என்னத்தை விட போற சொல்லுவோம், நீ விடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கள் பக்கத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. மொரட்டாண்டின்னு ஒரு ஊர், புதுச்சேரிக்கு போகிற வழியில் மொரட்டாண்டின்னு ஒரு ஊர். அந்த பக்கம் லாரி போகும்போது அதில் இந்த லாரியில் தொத்திக்கின்னு அங்கே ஒரு ஆலமரம் கிளை, அந்த கிளையில் தொத்திக்குவான். ஒரு கால் நொண்டி அவன். போகிற வரவங்கெல்லாம் தொலைச்சி அப்படின்னு போகிற வரவங்களாம் தொலைச்சிடணும். அப்புறம் பார்த்தா கால் நொண்டி. இப்படி பல நாள் ஏமாற்றிட்டு இருப்பான். அப்புறம் அவனுடைய முகமூடி ஒரு நாள் கிழிக்கப்பட்டது. அந்த மாதிரி தான் இப்பொழுது சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது எங்கள் கட்சி, எங்கேருந்து வந்தது உங்கள் கட்சி, யார் போட்ட விதை, உனக்கு இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம், என்னப்பா சம்பந்தம் சொல்லப்பா, ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த வகையில் இந்த தருமபுரி மண்ணை எடுத்து எல்லா மாவட்டங்களிலும், முன்னாலே 32 மாவட்டம், இப்பொழுது 38 மாவட்டம் அப்படி வளர்த்து 96,000 கிராமங்கள், 96,000 கிராமங்களுக்கு இந்த பாதங்கள் பட்டு இரவு பகல், காடு மேடு பள்ளம், இப்படி இருட்டு, அந்த மாதிரி பயணம் செய்து 46 ஆண்டு காலம் பயணம் செய்து 96,000 கிராமங்களுக்கு சென்று வளர்த்த இந்த கட்சி இப்பொழுது மொரட்டாண்டி நொண்டி சொல்கிற மாதிரி விட்டேனா பாரு, நீ என்ன விடுறது, உனக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு. ஏதாவது சம்பந்தம் இருந்தால் பரவாயில்ல, ஏதாவது உழைப்பு இருந்தால் பரவாயில்ல. ஒரு உழைப்பு இல்லை. இப்போ ஓய்வறியா உழைப்பாளி என்று நம்முடைய இயற்கை பணியை சொல்லுகிறோம். திடீர்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் உழைத்தார், ஓய்வின்றி உழைத்தார், நாளும் உழைத்தார். அவர் சிந்தித்தார், நாளும் சிந்தித்தார், நாளும் இந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்று சிந்தித்தார். இங்கே மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் அதிகமாக மக்களை பற்றி, தொகுதியை பற்றி, தமிழ்நாட்டு மக்களை பற்றி தொடர்ந்து அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி நல்வழிப்படுத்தினார். இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை தமிழகத்தில் வந்ததில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர் உழைத்தார். அதனாலே தான் ஓய்வறியா உழைப்பாளி என்று சொல்லுகின்றோம். அந்த வகையில் இந்த மண்ணுக்கு பல்வேறு சிறப்புகள், தருமபுரி மண்ணுக்கு பல்வேறு சிறப்புகள், அதையெல்லாம் சொல்லுவதற்கு நேரமில்லாதனாலே நான் மீண்டும் வருவேன். தமிழ் குமரனை இங்கே உங்கள் பிள்ளையை, உங்கள் வீட்டு பிள்ளையாக அவரை நீங்கள் வளர்த்தெடுங்கள். அவர் உங்களுக்கு எல்லா வகையிலும் தந்தையை போல உறுதுணையாக இருப்பார். உறுதுணையாக இருப்பார். அதை உங்களுக்கு சொல்லி
ஆமாம், நம்முடைய கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம். அது நடக்கும் என்றோ நாளையோ அல்லது தேர்தல் முடிந்த பிறகோ நடக்கும். தேர்தல் முடிவதற்கு முன்னாலே நடந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவோம். அதற்காக பல்வேறு காலகட்டங்களிலே நாம் போராடி இருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கிறோம். ஆமாம், போராட்டத்தை நாம் விரைவில் அறிவிப்போம். இந்த ரெண்டாயிரத்தி 26 தேர்தலில் நான் வெற்றி கூட்டணி அமைப்பேன். வெற்றி கூட்டணி அமைப்போம், நான் அமைப்பேன். அதனால் நாம் எங்கு செல்கிறோமோ, எப்பக்கம் செல்கிறோமோ அப்பக்கம் வெற்றி கூட்டணி. அதுதான் வெற்றி கூட்டணி. அதனால் அதையும் உங்களுக்கு சூசகமாக சொல்லி இங்கே திரளாக வந்திருந்து 2 பேர் இன்று நியமனம் பெற்றார். ஒருவர் செயல் தலைவராக என்னை நாளும் கவனித்துக் கொள்ள என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தியை நியமித்திருக்கிறேன். என்னையும் கவனித்துக் கொள்வார், பாட்டாளிகளையும் அவர்களுடைய நலன்களுக்காகவும் பாடுபடுவார். அதே மாதிரி தமிழ்குமரன் அவரையும் நீங்கள் வாழ்த்துங்கள். நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று இந்த 2 பேரையும் வாழ்த்துங்கள்.